இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்நேரம் அந்த ஜானகி கைக்கு லெட்டர் போயிருக்கும். இதுக்கப்புறம் தான் நீ ஒரு வேலை பண்ணணும். என்ன செய்யணுமா? ஜானகி கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு கோவிலுக்கு வருவா. நீ உன் ஆளுங்களோட போய் கோவில் நகைய கொள்ளடிச்சு. மா, என்னம்மா கோவில் நகையை போய் கொள்ளையடிக்க சொல்றீங்க? அது சாமி குத்தமா ஆயிடுமேம்மா. டேய், அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்களா நீங்க? இதை விட என்னென்னமோ பண்ணிருக்கீங்க. இதுக்கு மட்டும் என்ன? சொல்றத மட்டும் செய்யுங்கடா. இங்க பாரு, அந்த ஜானகி கோவிலுக்குள்ள வர்றது நல்லா ரெஜிஸ்டர் ஆகணும். அவ கோவில்ல இருக்கும்போது நகை காணாம போன மாதிரி இருக்கணும். அதே நேரம் நீங்க யார் கண்ணிலும் மாட்டிட கூடாது. அண்ணே, அவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க. ஏண்டா, பணம் வேணும்னா கேளுங்க, தரப்போறேன். அதுக்கேண்டா இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? அண்ணே, இந்த வேலையில கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இல்ல அண்ணே, அதனால தானே. டேய், உனக்கு பணம் வரும். நீ நான் சொன்னதை செய். ஜானகி கோவில்ல இருக்கும் போதே நகை காணாம போன அத ஜானகி தான் திருநான்னு பழியும் அவ மேல போகணும். சரிங்கம்மா, பண்ணிடுறோம். இந்தா. வரங்க. சரி, கிளம்பு. வரங்கய்யா. உன் பர்ஸ்ல என் போட்டோவை காட்டினல்ல? ஆமா. என் போட்டோவை கூடவே வச்சிருக்க. உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? என்னடி பொண்டாட்டி இப்படி கேக்குற? நான் எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடியலன்னு தான் போட்டோவாது என் கூடவே இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். நான் அடிக்கடி கடையில இருக்கும்போது கூட எடுத்து பாப்பேன், தெரியுமா? நீ இதெல்லாம் பண்றப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடா புருஷா. ஏய், என்ன புருஷன்லாம் கூப்பிடுற? நல்ல மூட்ல இருக்க போல. ஹாய், பின்னாடி போ. ஹாப்பி மூட்ல இருக்கேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஓ, அப்ப ஹாப்பியா இருக்க? ஆமா. என்னதான் ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் பாசமா இருந்தாலும் அவளுடைய ஹஸ்பண்ட் அவ மேல அதிகம் பாசம் வச்சிருக்கிறது தெரிஞ்சா ஒரு பொண்ணுக்கு அதை விட உலகத்துல சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல, தெரியுமா? நாம இன்னும் அதிகமா க்ளோஸ் ஆயிட்டே தான் போறோம். இதுக்கெல்லாம் நம்ம உங்க அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அம்மாவுக்கா? ஏன்? ஆமா, அவங்க தான் நம்மள பிரிக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நாம இன்னும் க்ளோஸ் ஆயிட்டே போறோம். அப்படியா? ஜீனோ, இந்தாப்பா பால் எடுத்துக்கோ. அம்மா, நீங்க ஏமா பால் எடுத்துட்டு வந்தீங்க? நான் கேட்கவே இல்லையே. புடிடா, புடி. புள்ள கேட்டுதா பெத்தவ செய்யணும்னு இருக்கா என்ன? உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் செய்யறேன். ஆனா என்ன பண்றது, நான் எவ்வளவுதான் பாசத்தை கொட்டுனாலும் அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியாது. நீ இவளோட போட்டோவை தானே உன் பரிசுல வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. பர்ஸ்ல வைக்கிற அளவுக்கு உங்க போட்டோ எதுவும் என்கிட்ட இல்ல. சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காதடா. உனக்கு நான் இப்ப இலக்காரமா போயிட்டல்ல. என்னம்மா, இங்க என்ன மனைவியா அம்மாவான்னு பட்டிமன்றமா நடக்குது? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு, அவ முக்கியமா இல்ல நான் முக்கியமா? ஏ மாயா, மாயா, என்ன மாயா, ஏய், ஏ மாயா, மாயா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு. மாயா, இந்தா குடி. டேய், என்னடா அவ வாந்தி எடுக்கறா? என்னடா பொண்ணு? அம்மா, நான் எதுவும் பண்ணலமா. ஐயோ பார்வதி, சாரு, சீக்கிரமா வாங்க. இவன் நம்மள ஏமாத்திட்டா. பார்வதி, என்ன சன்னி? ஷோ, இவ வாந்தி எடுத்துட்டு இருக்கா. ஏய் சீனு, என்னடா இது? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் மாயா, எதுக்குடி இப்ப வாந்தி எடுத்துட்டு இருக்க? அட போங்க அத்தை, அதை எப்படி நான் சொல்லுவேன்?
மா சீனிக்கு என்ன வேலை பண்ணிருக்கான்னு பாருங்க. என்ன பண்ணா? ஐயோ, இந்த மாய வாந்தி எடுக்கிறாமா? அப்படியா மாயா? சீனு, என்னடா நல்ல விஷயமா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், இவதான் சொல்றாளே எல்லாம் உன்னாலதானு. ஆமா அத்தை, நான் வாமிட் பண்ண இவன் தான் காரணம். ஏய் மாயா, ஆல்ரெடி எல்லாரும் என்ன தப்பா பாக்குறாங்க, நீ வேற. ஆமா, நீதான் அல்வாவை அதிகமா கொடுத்த. அது ஓவர் ஸ்வீட், அதான் திகட்டிக்கிட்டு வாமிட் வந்துருச்சு. ம்ம். இவ்வளவுதானா? ஏய், இதுக்காடி இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? போடி, போய் வேலையை பாரு. ம். ஏய், இத முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நீங்க முதல்லயே கேட்க வேண்டியதானே? என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா? இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சீனுவோட கடைய கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்துறதா? ஏங்க, என்னங்க கடையை கொளுத்த சொல்றாங்க? அப்போ போன் வந்து மாயா அங்க இருந்து போயிடுவான். இது பாருங்க, திடீர்னு நீங்க பாட்டு போய் கடையெல்லாம் கொளுத்த சொல்றீங்க. நான் எப்படிங்க இந்த நேரத்துல அங்க போய் கடையெல்லாம் கொளுத்த முடியும்? உங்ககிட்ட யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள யாரையாவது அனுப்பி கொளுத்த சொல்லுங்க. இத சரியா செய்யணும் லிங்கம். இங்க இருக்கிறவங்கள நம்ப முடியாது. நீங்க தான் சரியா செய்வீங்க. உங்களை நான் நம்புறேன். இது பாருங்க, சின்ன சின்ன விஷயம்னா என்னால ஓகேங்க. பெரிய விஷயங்க மாட்டிக்கிட்டா அவ்வளவுதாங்க. ஏங்க, என் பொண்ணு அந்த வீட்டுல தானங்க இருக்கா. அவளுக்கு அந்த பையனோட கல்யாணம் நடக்கணும்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. மாட்டிக்காம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சரிங்க, பண்றேன். சரி, நம்ம சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம் வா. இல்ல பெரியம்மா, அது வந்து என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? சீனு லைன்ல இருக்கான். சீனு, என்னப்பா ஆச்சு? மாயா ஏன் பதட்டமா இருக்கா? இல்ல அத்தை, எங்க கடைக்கு பக்கத்துல இருக்கிற செக்யூரிட்டி இப்பதான் ஃபோன் பண்ணாரு. கடைக்கு வெளியில ஷட்டர் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கான் அத்தை. ஐயோ, என்னடா சொல்ற? எப்படி? ஆஹா, தெரியல அத்தை. ஏதாவது எலக்ட்ரிக் போர்டுல ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சான்னு தெரியல அத்தை. நான் கடைக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கேன். சரி சரி, நீ பயப்படாம போ. நான் மாயாவை அனுப்பி வைக்கிறேன். ஆ. மாயா, உடனே கிளம்பி போ. இல்ல பெரியம்மா, எந்த நேரத்துல உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? ஐயோ, இந்த நேரத்துல நீ சீனு கூட தான் இருக்கணும். அப்பதானே அவனுக்கு உதவியா இருக்கும். ஆனா நீங்க தனியா எப்படி? எனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம கோயில் தானே, இங்க தானே இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி பெரியம்மா, போ. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஆ. நீங்க ஜாக்கிரதையா போங்க. சரி. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது?